வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, நம்மளுடைய செத் ரோலன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி அப்டேட் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அது இல்லாம ரெசல்மேனியா 42ல ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் செத் ரோலன்ஸ் மேட்ச் நடக்காதாம். அதுக்கு பதிலா ரெசல்மேனியா 42ல சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெய்ன்ஸ் மேட்ச் தான் நடக்கும். அப்படி ஒருவேளை அந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப, பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் அப்படி நடக்குது அப்படின்னா, இந்த 2 மேட்சுமே ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ அதிகமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அதாவது இப்போ நம்முடைய வெஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை தலைமை ஏத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வழிநடத்துனது யார் அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க நம்மளுடைய செத் பிரேக்கிங் ரொலன்ஸ் ரெவல்யூஷனரி நம்மளுடைய செத் ரொலன்ஸ் தான். இப்போ நம்முடைய செத் ரோலன்ஸையும் அந்த ஒரு ஃபேக்ஷன்ல இல்ல. ஒட்டு மொத்தமா அடிச்சு ஓட விட்டு, இப்போ அந்த ஒரு ஃபேக்ஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பால் ஹெய்மன், நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் ரீட் இவங்க தான் இருக்காங்க. இப்போ இதில ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இதில நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இந்த ஒரு ஃபேக்ஷன்ல ஒரு டீம் அப் பண்ணுவாரு. டீம் அப் ஏத்தி செத் ரோலன்ஸோட அந்த ஒரு இடத்த நம்முடைய பிராக் லெஸ்னர் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவாரு. பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் நம்ம போனோம் அப்படின்னு கேட்டா, அந்த ரெசல் பலூசா அப்படிங்கிற அந்த பே-per-viewக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக் டவுன்ல நம்மளுடைய பால் ஹேமனும், நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ஒரு விஷயத்த பேசியிருந்திருப்பாங்க. அதனால இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த பிளான இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய WWE போட்டுட்டாங்களாக்கு. அதனால தான் நம்முடைய பிராக் லெஸ்னரும், நம்முடைய பால் ஹேமன் பேசியிருந்திருக்காங்க. அதாவது இப்போ நம்முடைய பால் ஹேமனுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இல்லன்னு சொல்லல. ஆனாலும் இருந்தாலும் இப்போ நம்முடைய செத் ரோலன்ஸுக்கு இப்போ நம்முடைய பால் ஹேமன் ஒரு மேனேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, அவர விட்டுட்டு எப்படி நம்முடைய பால் ஹேமன் எதுக்கு பிராக் லெஸ்னர் கூட வந்தாரு? அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படிங்கிற மாரி இப்போ தோணுதுங்கிறப்ப, இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதனால ஏற்கனவே இந்த ஒரு பிளான போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால இப்போ செத் ரோலன்ஸோட அந்த ஒரு இடத்த நம்முடைய பிராக் லெஸ்னர் லீட் பண்ணுவாரு. லீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனா இருந்து, நம்முடைய பால் ஹேமனோட காயான இதுக்கு முன்னாடி நம்பர் 1 காய் அப்படின்னா அது நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது யாருன்னா, நம்முடைய பால் ஹேமன தான். அதுக்கப்புறம் இப்போ நம்முடைய பிரான் பேக்கர், நம்முடைய பிரான்சன் இவங்க 3 பேருமே பால் ஹேமனோட காயா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி இப்போ அதிகமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நம்முடைய செத் ரோலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி இப்போ அதிகமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச கிரவுன் ஜுவல்ல நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய செத் ரோலன்ஸுக்குமான அந்த டைட்டில் விசஸ் டைட்டில்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில நம்மளுடைய செத் ரோலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு. இந்த இன்ஜுரி 100% ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது யார் சொன்னா அப்படின்னா, ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சனே இந்த ஒரு ரிப்போர்ட்ட குடுத்திருக்காரு. அதாவது செத் ரோலன்ஸுக்கு 100% ரியலான ஒரு இன்ஜுரி தான் ஆயிருக்கு. இது ஃபேக்கான ஒரு இன்ஜுரி இல்ல. பட் ஆனாலும் நம்முடைய செத் ரோலன்ஸ் இப்போ WWEக்கு வரமாட்டாரு. அதாவது ஒரு 6 மந்த் கிட்ட நம்முடைய செத் ரோலன்ஸ் WWEக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப, அப்ப நம்முடைய செத் ரோலன்ஸ் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வர்றப்ப, அதுக்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஒரு பிக்கா நம்பர் 1 ஒரு போஸ்டரா நம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இப்போ யார் இருக்கா அப்படின்னா, நம்முடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் தான் இருக்காரு அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா நம்முடைய செத் ரோலன்ஸுக்கு அந்த இன்ஜுரி ஆகல அப்படிங்கிறது பட் ரியலா இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய செத் ரோலன்ஸ் எப்படி நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை சிஎம் பங்குக்கு அகைன்ஸ்டா எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாரு? அப்படி ரியலான ஒரு இன்ஜுரியா இருந்துச்சு அப்படின்னா, 100% ரியலான ஒரு இன்ஜுரியா இருந்துச்சுன்னா, அதில நம்முடைய செத் ரோலன்ஸ் அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் சிஎம் பங்குக்கு டிஃபெண்ட் பண்ணி, அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்க் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டா, அதில நம்பர் 1 சரியா அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா யார் இருக்கா அப்படின்னா, அது நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் தான் இருக்காரு. அது 1. 2வது ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ரியலான ஒரு இன்ஜுரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் உண்மதான். ரியலான ஒரு இன்ஜுரி செத் ரோலன்ஸுக்கு உண்மதான் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்க் 100% வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்றது கன்ஃபார்ம். அப்படி இல்ல ரியலான ஒரு இன்ஜுரியில ஒரு ஸ்கிரிப்ட் இது ஃபேக் அப்படின்னா, அந்த இடத்துல நம்முடைய செத் ரோலன்ஸ் அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணுவார் அப்படிங்கிறது
பட் இதில் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் வந்து ஒரு வேளை வந்து நம்முடைய சத்ருன்ஸுக்கு வந்து ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா, அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து யாருக்கிட்ட போயிரும் அப்படின்னா, நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் கிட்ட போயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரியலான ஒரு இன்ஜுரிக்கு வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து எப்படி ஒரு 6 மந்த்து கிட்ட வந்து அவர் வந்து அந்த இன்ஜுரிக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்க போறார். சர்ஜரி பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய செத்ரோன்ஸால டபிள்யூடபிள்யூக்கு வர முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா யார் இருப்பார்னா, நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் தான் இருப்பார். அப்படிங்கிறப்ப ஏன்னா டபிள்யூடபிள்யூட ஒரு ஓன் பிளான் என்னன்னா, ரெசல்மனியா 42ல வந்து த்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு லாஸ்ட்டான ஒரு மேட்ச் இவங்களுக்குள்ள எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ரைவல்வெரிலாம் நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே முடிக்கிற விதமாக வந்து ரெசல்மனியா 42 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மேட்ச் வந்து அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து நம்முடைய 2026 ராயல் ரம்பில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 100% வந்து இருந்துச்சு. ஏன்னா டபிள்யூடபிள்யூ என்ன ஒரு ஓன் பிளான் சொன்னாங்க அப்படின்னா, 2026 2027 இந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் இந்த 2 சாம்பியனும் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வின் பண்ண வைப்போம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேசஸ் எது அப்படின்னு கேட்டால், இது வந்து 2026 ராயல் ரம்பிள் வந்து எங்கே நடக்க போனால் சவுதி அரேபியாவில் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பட் எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல, தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுங்க. ஆனால் 2026 ராயல் ரம்பில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவார். வின் பண்ணி அப்போ யார் கரண்ட்லி வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் தான் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கார்ல, அவரை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும் ரெசல்மனியா 42ல. அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் நம்முடைய செத்ரோன்ஸை பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் டபிள்யூடபிள்யூட ஒரு கரண்ட் ஓன் பிளானாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறனால அந்த ஒரு பிளான் எல்லாமே டோட்டலி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, நம்முடைய சிஎம் அங்கே வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒரு ஆங்கில டபிள்யூடபிள்யூ மாற்றாமல் அதே 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைப்பாங்க. அப்படி ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வைக்கல அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் அது ராயல் ரம்பிளுக்கு அடுத்து கம்மிங் பேப்பரிவான எலிமினேஷன் ஜெயிப்பரில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து வின் பண்ண வச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கை வந்து சூஸ் பண்ணலாம். 2 பேரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு ஓன் பிளான் என்ன டபிள்யூடபிள்யூ கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து நம்ம வின் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் 2வது எலிமினேஷன் ஜெயிப்பர் பேஸ் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் கூட வின் பண்ண வைக்கலாம். ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து இப்போ வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன் இருக்குன்னு கேட்டால், இது டபிள்யூடபிள்யூக்கு வந்ததுனால இல்லை, அதுவும் ரா பிராண்டில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணதுனால வந்து அவருக்கு வந்து நம்ம வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா என்எக்ஸ்டியில் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் வந்து இருக்கிறப்ப நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை கூட என்எக்ஸ்டியில் போயிட்டு வந்து டிஃபர்லாம் பண்ணார். அப்போ வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து க்ளீனாக வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதனால் அந்த ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணுற விதமாகவும், ஏன்னா அதுக்கு அப்போலேருந்தே நம்முடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து 2 விதமான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு பிளான் நடந்துச்சா உண்மையிலுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், 2026 ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்கிறது. அப்படி வின் பண்ணல அப்படின்னா எலிமினேஷன் ஜெயிப்பரை வின் பண்ணுறது. அப்படி வின் பண்ணுறான்னா சிஎம் அங்கே தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுவார். அதே நம்மளுடைய ராயல் ரம்பில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறார், எலிமினேஷன் ஜெயிப்பர் வந்து பிரான் பிரேக்கர் வந்து வின் பண்ணுறார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ், பிரான் பிரேக்கர், சிஎம் அங்கே இவங்க 3 பேர்த்துக்குமே ரெசல்மனியா 42ல் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை நடக்கலை அப்படிங்கிறப்ப நம்முடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியனாக இருக்கார். அப்படிங்கிறப்ப ராயல் ரம்பிளையும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணல, எலிமினேஷன் ஜெயிப்பரையும் வின் பண்ணல. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்பாட் வந்து நம்மளுடைய ராயல் ரம்பில் கூட நம்முடைய பிரான் பிரேக்கர் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வின் பண்ணுறாரு அப்படின்னா பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேட்ச் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 100% வந்து நம்மளுடைய ரெசல்மனியா 42 வந்து ஃபேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க் தான் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ரியலாக ஃபேக்காக அப்படிங்கிறது பட் அதுவும் தெரிய போகுது. இது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, அவர் ரியலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து தோல்வி பெறுறதுங்கிறது 100% உறுதி. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிறதுங்கிறது 100% உறுதியாயிருச்சு. இது 1. 2 அதுக்கப்புறம் வந்து அந்த சிஎம் நம்முடைய செத்ரோன்ஸ் இருந்த அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த ஒரு டீம் அப் வந்து பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது 3.
4வது விஷயம்னா நம்முடைய செத் ரோல்ஸை வந்து பீட் பண்ணி நம்முடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அங்கே ரெசல்மனி 42 வந்து சிஎம் பங்க் அப்படி இல்லைங்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அப்படி இந்த மேட்ச் நடக்காத பட்சத்தில் வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் நம்முடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அப்படி இது ரெண்டுமே நடக்கல அப்படின்றப்ப ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதுவும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சனே என்ன சொல்லியிருக்காருன்னா, செத் ரோல்ஸுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி வந்து ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் WWE தரப்பில் இருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய செத் ரோல்ஸுக்கு வந்து இன்ஜுரி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கனால அதுவும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு 50% வந்து இன்ஜுரி வந்து பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரியலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அது பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இணைவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டை வந்து நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து தோல்வி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அது இல்லாமல் நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் அங்கே வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ரெசல்மனியா 42ல் வந்து சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா? அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப பிரான் பிரேக்கர் விசஸ் சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா?